ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் ஆளுநரோடும் கூட்டணி வைத்து அவர் கூறியதையே அந்த பேட்டியில் கூறுவதும் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த வியூகம், எடப்பாடி பழனிசாமியின் இந்த வியூகம், அதாவது பாஜக ஒரு கூட்டணி வைத்து அதன் பின்னர் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பிரிவை இணைத்து அதன் பின் அதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளாக ஆண்களுக்கு இலவச பாஸ் என அவர் அறிவிப்பு என இந்த தொடர் வியூகங்கள் வெற்றிக்கு வழிவகுக்குமா 2026 தேர்தலில் என்பதுதான் இந்த அரசியல் சதுரங்கத்தின் ஒரு மைய பொருளாக நம்ம வைத்திருக்கிறோம். இந்த மூன்றை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநரின் குற்றச்சாட்டுகளை இவரும் அதே குரலில் எதிரொலிப்பது ஒன்று, இன்னொன்று 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது என்று ஆளுநரிடம் புகார் அளித்தது 2, மூன்றாவது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கூட்டணிகள் முடிவாவதற்கு முன்பாகவே ஒரு 5 வாக்குறுதிகளை அந்த தேர்தல் அறிக்கை குழு அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்வதற்கு முன்பாகவே அறிவித்தது, அன்புமணி பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் இணைத்திருப்பது, இவையெல்லாம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தேர்தல் வியூகமாக நீங்க பார்க்குறீங்களா? அது வெற்றிக்கு வழிவகுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதற்கு முன்பு நீங்க பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரே கூட இந்த எதிர்கருத்துக்களை, இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை வைத்திருக்கலாம். ஆளுநர் அதை செய்தது என்பது தவறு ஒன்று. அடுத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை ஆளுநரிடத்துல கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் சென்ற முறை எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்று முழங்கி பிரச்சாரத்தை முன் எடுத்தாரோ அப்படி முன் எடுக்கிற தகுதியை திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசாங்கமும் இன்றைக்கு இழந்திருக்கிறது. மக்கள் மத்தியில நிச்சயமாக தைரியம் இருந்தால் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஒரு அரசாங்கமாக நான் 5 ஆண்டு காலம் நடத்தி இருக்கிறேன் என்று திரு ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா என்ன? நிச்சயமா சொல்ல முடியாது. மக்கள் அங்கங்க சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இந்த விஷயத்துக்கு இங்க கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவாங்க. ஒன்று. சரி. அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நலத்திட்டங்களை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன சலுகைகளை மக்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று கேட்டீங்க. அதற்கு ஒரு கால வரையறை கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அதிமுக எம்ஜிஆருடைய கட்சியின் சார்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு முன் நிறுத்த போகிறோம், ஆட்சி அமைகிற பட்சத்தில் இவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்வதில் அதற்கு ஒன்றும் பெரிய கால நிர்ணயங்கள் கிடையாது. இந்த நேரத்துல தான் சொல்லணும், இந்த நேரத்துல சொல்லக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. அது சரியான முறையில தான் செய்திருக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். ஓகே. ஆனா இப்போதைக்கு இந்த கூட்டணி நன்னூர்னு கேட்ட இந்த கூட்டணி வியூகம் என்பது சரியா இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவை மட்டும் இணைத்துக் கொண்டு இப்ப தேமுதிக இணைகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார். அதற்குள் இந்த மெகா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இவை இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்பதற்கு உகந்த ஒரு சூழல் நிலவுகிறதா? இன்னும் இந்த இழுபறி நீடித்துக்கிட்டே இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்குள்ள ஒரு சரியான முடிவு வந்துருமா? நிச்சயமா பிரதம அமைச்சர் 23ஆம் தேதி கலந்து கொள்கிற நிகழ்வுக்கு முன்னதாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய அந்த என்டிஏ கூட்டணியில் பயணித்த கட்சிகள், அதிமுக கூட்டணியில் பயணித்த கட்சிகள் இரண்டும் இணைந்து ஒரு வலிமையான அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும். இன்னும் அதுல ஒரே ஒரு இக்கட்டான நிலை என்பது, பாட்டாளி மக்கள் கட்சியில பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தன் மகன் மேல் இருக்கிற ஒரு கோபத்தால் இன்னும் இதற்கு ஒரு இணக்கமான ஒப்புதலை அவர் வழங்கல. அந்த ஒன்றுதான். மற்றபடி மீதி எல்லோருமே இதுல இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஓபிஎஸ் டிடிவி இணைஞ்சிருவாங்க நினைக்கிறீங்களா சார்? இதுல இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அது சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று தரும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அந்த கருத்தை நான் பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவிச்சேன். அது மக்கள் மத்தியில, அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க, அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க.
அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளில் எல்லோரும் விட்டு கொடுத்து ஒருங்கிணைந்து பயணித்தது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை கேதீப் தர்ணியா, நான் அதை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அந்த அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறீர்கள். ஆனால் அது வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுத்து வருகிறார். டிடிவி ஓபிஎஸ் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் நிலை இன்னும் முடிவாகாத ஒரு சூழ்நிலை இருப்பது. அதற்கு என்ன காரணம்? இவ்வளவு காலம் பாஜகவுடன் இணைந்து ஓபிஎஸ் பயணித்து விட்டார். ஆனால் அவர்களை இடையில் துண்டித்து விடுகிறார்களே, எதற்கு? அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது இல்ல, இன்னும் சில காலங்கள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சியாக பதிவு செய்து தினகரனை போல கூட்டணி என்கிற நிலையில் இந்த என்டிஏ கூட்டணியில இணைந்து கொள்ளலாம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியிலேயே இணைந்து கொள்வதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் அதற்கும் ஒரு நல்ல சுமூகமான தீர்வு எட்டப்பட்டு விடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.